வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் சிறப்பு கலந்துரையாடல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், ஒட்டுமொத்தமாக உலகிலே 8.1 பில்லியன் சனத்தொகை காணப்படுகின்றது. அதிலே 130 மில்லியன் வருடந்தோறும் பிறப்புகளாக இருக்கிறது. குறிப்பாக 1000 பேர் என்று பார்க்கின்ற பொழுது 1000க்கு 16 பேர் என்ற வகையிலே இருக்கின்றது. ஆகவே ஒட்டுமொத்தமாக உலக சனத்தொகையில் உலக பிறப்பு வீதம் 1.6 இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், முற்காலங்களிலே இந்த குழந்தை பிறப்பு என்ற ஒரு விடயம் மிகவும் ஒரு பாரதூரமான ஒரு விடயமாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டாத போது அவர்கள் ஒரு சமூகத்திலிருந்தே புறந்தள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அது குறிப்பாக பெண்களை சார்ந்ததாகத்தான் இருந்தது. காலம் கடந்தது, நவீனத்துவம், வைத்தியத்துறையிலும் பல புதுமைகள் நிகழ்ந்தது. தற்போது இன்னும் சொல்லப்போனால் செயற்கை நுண்ணறிவின் மூலம் கூட குழந்தை பிறப்புகள் என்று பல்வேறு விடயங்கள் நாளாந்தம் செய்தி ஊடகங்களூடாக வந்து கொண்டிருக்கின்றது. சரி, இன்றைய தினம் இந்த குழந்தையின்மை அல்லது குழந்தை வரம் சற்று தாமதமாகின்றது, இவ்வாறான பல விடயங்களை உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு வைத்தியனூடாக இருந்து நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கின்றார் கொழும்பு பம்பலப்பிட்டி நியூலங்கா மகப்பேற்று மருத்துவமனையின் பெண் நோயியல் மகப்பேற்று மருத்துவ நிபுணர் டாக்டர் சுஜாகரன் அவர்கள் எங்களோடு இருக்கிறார். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் நேயர்களே. கர்நாடகத்துக்கு அப்புறம் சந்திக்கின்றோம். சந்தோஷம். உண்மையில் டாக்டர், தற்போதைய காலகட்டத்திலே திருமணம் முடித்த ஒரு தம்பதியருக்கு உடனடியாக குழந்தை பாக்கியம் கட்டுவது ஒரு புறம் இருக்க, அவர்களுக்கு ஏதேனும் காரணங்கள் காரணமாக இந்த குழந்தை பாக்கியமானது சற்று தள்ளி போகின்றது. பொதுவாக என்ன காரணங்களை நாங்கள் பொதுவான காரணங்களாக சுட்டிக்காட்ட முடியும்? குறிப்பாக இந்த குழந்தை பேறு என்பது சற்று தள்ளி போவதற்கான அதாவது மனம் முடித்த தம்பதிகள் அவர்களது மன வாழ்க்கையிலே ஒரு சராசரியாக ஓரிரு வருடங்களுக்கு பின்னர் குழந்தை தாமதமாகின்றது அல்லது குழந்தை பாக்கியம் தாமதம் அடைகிறது என்றவுடன் நாங்கள் பொதுவாக காரணங்களை ஆராய்ந்து பார்ப்பது வழக்கம். அப்படி பார்க்கின்ற பொழுது நாங்கள் இருதரப்பிலும், ஆண் தரப்பிலையும் பெண் தரப்பிலையும் இருதரப்புக்கும் சரிசமனான பங்களிப்பு காணப்படுகின்றது. பொதுவாக பெண்களிலே சூல்முட்டைகளின் வளர்கின்ற வேகம், அவற்றின் எண்ணிக்கைகளிலே இருக்கிற குறைபாடுகள் போன்று ஆண்களிலும் அந்த போதிய அளவு விந்துற்பத்திகள் அல்லது இருக்கின்ற விந்துகளின் செயற்திறன்கள் குறைவாக இருப்பதும் காரணமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் பொதுவாக என்ன காரணம் என்று சொல்கின்ற பொழுது ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் சரிசமனான பங்கு இருக்கின்றது. சில சமயங்களில் ஒரு பகுதியினர் ஆண்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை, எல்லாம் சரியான அளவுகளில் இருக்கின்றது, பெண்களிலும் எந்த குறைகளும் இல்லை, பொதுவாக சூழ்முட்டைகளோ அல்லது கர்ப்பப்பை அமைப்பிலோ எந்த குறைகளும் இல்லை, ஆனால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தாமதம் அடைந்து கொண்டு போகின்றது. அவ்வாறான பகுதியினர் கூட இருக்கின்றார்கள். எனவே இருவரது பங்களிப்பும் இதற்கு முக்கியம். குறிப்பாக டாக்டர், திருமணமான தம்பதியர்கள் என்று பார்க்கின்ற பொழுது சில அவர்கள் உரிய நேரத்திலே அவர்களான திருமணம் நிறைவடைகின்றது. சிலர் தன்னுடைய வயது சற்று முதிர்ந்த அந்த தருணங்களிலே திருமணம் கூட. குறிப்பாக ஒரு தம்பதியை பொறுத்த மட்டும் இந்த குழந்தை பேறு இன்மை அல்லது சற்று காலம் எடுப்பதற்கு அவருடைய வயது எவ்வளவு தூரம் அதனை தாக்கம் செலுத்துகின்றது? நிச்சயம். ஏனென்றால் வயது மிக முக்கிய பங்கு ஆற்றுகின்றது. அதிலும் பெண்களுக்கு மிகவும் முக்கியம். ஆண்களுக்கு ஓரளவு முக்கியமாக பார்க்கப்பட்டாலும் பெண்களிலே இந்த வயது எல்லைகள் தாண்டி கொண்டு போகின்ற பொழுது ரெண்டு விடயம் நடைபெறுகிறது. ஒன்று, அவர்களது சூல்முட்டைகள் சூலகங்களிலே ஒரு குறிப்பிட்ட அளவுகளிலே தான் சேமிப்பிலிருந்து அவர்களது வயதுகள் போய்கொண்டு இருக்கின்றது. எனவே வயதுகள் கூடிக்கொண்டு போகின்ற பொழுது அந்த சூலகத்திலே சேமிப்பிலே இருக்கின்ற சூல்முட்டைகளின் அளவு குறைவடைய தொடங்குகின்ற பொழுது நாங்கள் பின்னர் சற்று வயது சென்று நாங்கள் குழந்தை பாய்க்கத்துக்கு அவர்கள் இயற்கையாக முயற்சிக்கின்ற பொழுது சில வேளைகளிலே அது சாத்தியமில்லாமல் போகும். அவ்வாறானவர்கள் சிகிச்சைகள் மூலம்தான் அதை துரிதப்படுத்தக்கூடிய நிலைமை ஏற்படும். அது மட்டுமல்லாமல் அந்த வயது கூடிக்கொண்டு போகின்ற பொழுது அந்த சூழ்முட்டைகளின் எண்ணிக்கை குறைவது மட்டுமில்லை, அவற்றின்
தராதரங்களும், அதாவது அவற்றிலிருந்து உருவாக்கக்கூடிய கருக்களின் தராதரங்களும் சற்று வீழ்ச்சியடைய தொடங்கும். எனவே இவற்றையும் நாங்கள் இயற்கையாக அவர்கள் கருக்கட்டுகின்ற சந்தர்ப்பங்களில் சில வேளைகளில் அந்த தராதரம் குறைந்த கருக்கள் முட்டைகளிலிருந்து கருக்கள் வந்துகின்ற பொழுது அவை சில வேளைகளிலே சரியான முறையிலே குழந்தையாக வளர முடியாமல் போகும். ஆனால் இவற்றை நாங்கள் சிகிச்சைகளிலே அவற்றை தேர்ந்தெடுத்து அவற்றை விலக்கி சரியான ஆரோக்கியமானவற்றை நாங்கள் தேர்ந்தெடுத்து கருக்களை பதிக்கின்ற பொழுது இவற்றை வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே வயது என்பது மிக முக்கியம். பெண்களிலே தான் அது மிகவும் முக்கியமாக காணப்படுகின்றது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த நவீன சிகிச்சைகளை வைத்து நாங்கள் இதை ஓரளவு முறியடிக்கக்கூடியதாக இருக்கும். அதேபோல் ஆண்களுக்கும் வயது மிகவும் கூடிக்கொண்டு போகின்ற பொழுது அந்த விந்துகள் உடைகின்ற தன்மைகள், அவற்றின் அசைவுகள், கட்டமைப்புகளும் வீழ்ச்சியடைய தொடங்கும். அவை மிகவும் ஒரு 50 வயதை தாண்டுகின்ற பொழுது அந்த நிலப்பாடு ஏற்படுகிறது. பெண்களிலே 35-36 வயதை தாண்டிய உடனே அந்த முட்டைகளின் வீரியங்கள் குறைவடைய தொடங்குது. குறிப்பாக இந்த வயதையும் தாண்டி டாக்டர், தற்போதைய காலகட்டத்தில் முன்பு ஒரு காலகட்டம் இருந்தது, பெண்கள் தங்களுடைய வேலைகளை வீடுகளிலே செய்து கொண்டு வீட்டு பெண்களாக இருந்தார்கள், ஆண்கள் வெளியில் சென்று. ஆனால் தற்போதைய காலகட்டத்திலே இருவரும் சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அனைவருக்குமே ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அந்த தொழில் அவர்களுக்கு எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது? குறிப்பாக சில பெண்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் நின்று கொண்டே வேலை செய்யக்கூடியதாகவும் இருக்கும், அல்லது கன நேரமாக அமர்ந்து செய்யக்கூடியதாக இருக்கும். இது ஆண் இருவர் பொதுவான அவருடைய தொழில் அவர்களுக்கு எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? அதுவாக ஆண் பெண்கள் இருவருக்கும் அவர்கள் செய்கின்ற தொழிலுக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் தொடர்பு என்று பார்க்கின்ற பொழுது பொதுவாக ஆண்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் மிகுந்த நேரம் வெப்பமான, அதாவது தொழிற்சாலைகளிலே மிகவும் வெப்பம் நிறைந்த ஒரு தொழிற்சாலைக்குள்ளே வேலை செய்வது, அல்லது கதிர்வீச்சுக்கள் போன்றவற்றுக்கு தாக்கங்கள் இருக்கிறவர்கள் இருந்தால், மற்றது நீங்கள் சொன்னது போல் நீண்ட தூர வாகனங்களை பிரயாணம் செய்வர்களாக இருந்தால் அவர்கள் உடம்பிலே கூடுதலான வெப்பம் அவர்களுக்கு வந்து சேர்வதனால் அந்த விந்து உற்பத்தியிலே சற்று வீழ்ச்சி அடைகின்றதற்கு காரணம் இருக்கின்றது. எனவே வெப்பமும் கதிர்வீச்சுக்கள் சில வேளைகளிலே அந்த சில தொழிற்சாலைகளிலே கதிர்கள் என்பன தாக்குவதனாலும் இந்த விந்துகள் உற்பத்தி குறைவடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதைவிட அவர்கள் செய்கின்ற தொழில்களிலே சில நேரம் அவர்கள் குடும்ப வாழ்விலிருந்தே ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் பிரிந்து, அதாவது கணவன் வேறிடம் மனைவி வேறிடம் என்று தொழில் செய்பவர்கள் மாதத்திலே ஒரு தடவை 2 தடவை தான் அவர்கள் சந்திக்கிறது என்ற ஒரு காலகட்டத்திலே அவர்கள் வாழ்க்கை முறை இருக்கின்ற பொழுதும், எனவே அந்த இயற்கையாக கருத்தங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் தவற விட்டு கொண்டு போகின்றோம். அதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றது. இதை தவிர பெண்களை பார்க்கின்ற பொழுது பெண்கள் ஒரு சாதாரண வேலைகளிலே அவர்கள் நடப்பது, சாதாரண வேலைகளை செய்கின்ற பொழுது அது ஓரளவுக்கு பயன் கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால் அவர்களது உடல் நிறைய கூட விடாமல் அது ஒரு மறைமுகமான உடற்பயிற்சியாக அமைவதனால் அது ஓரளவுக்கு நன்மை அளிக்கும். ஆனால் இதைவிட அவர்களும் சற்று மிகவும் அந்த உடலை வருத்தி செய்கின்ற பொழுது சில வேளைகளில் அந்த கரு தங்குகின்ற ஆரம்ப காலங்களில் அவை அந்த கருவை குலைக்கக்கூடியதான ஒரு சூழல் காணப்படும். அவ்வாறான அந்த கரு தங்குகின்ற ஆரம்ப காலத்தில் நாங்கள் அவர்களுக்கு அந்த வாரங்கள் 2 வாரங்கள் மட்டும் சற்று ஓய்வெடுக்கக்கூடிய மாதிரியான ஆலோசனைகளை வழங்குவோம். இதைவிட சில நச்சு பதார்த்தங்கள், ரசாயன பதார்த்தங்கள், கிருமி நாசினிகள் போன்றவற்றை கையாளுகின்ற ஆண்கள் பெண்கள் இருவரும் அவ்வாறான காலப்பகுதிகளிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இவை அவற்றை கருக்கள் முட்டைகளையோ அல்லது விந்துகளையோ உற்பத்திகள் அவற்றின் செயற்திறன்களை குறைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். எனவே நீங்கள் செய்கின்ற தொழில்முறைகள் என்ன தொழில் செய்கிறீர்கள் என்பதை உங்களது வைத்திய நிபுணருடன் கலந்தாலோசித்து அவற்றுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு மாற்றங்களை ஏற்பாடு செய்வதும் இந்த குழந்தை பாக்கியம் தங்குவதற்கு உதவி அளிக்கின்றது. ஒரு தம்பதியை பொறுத்த மட்டிலே அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறையும் கூட இவ்வாறான விடயங்களில் தாக்கம் செலுத்துவதாக இருக்கின்றது. குறிப்பாக பெண்களை பொறுத்த மட்டிலே
தற்போது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவசரமாக தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டு உடலுக்கு தேவையான அந்த சத்துக்கள் நிறைந்த உணவினை பெறுவதையும் தவறவிட்டு விடுகின்றார்கள். குறிப்பாக துரித உணவுகளை பெறுவது அதிகமாக கூட இருக்கிறது, ஆண் பெண் இருவரிலும் கூட. குறிப்பாக பெண்களை பொறுத்த மட்டிலே இவ்வாறான இந்த உணவு பழக்க வழக்க முறைகள் காரணமாக அவர்களுடைய இந்த மாதவிடாய் என்பது சரியானதொரு சுழற்சி முறையிலே அமையாத போது இது எவ்வாறு இந்த குழந்தை பாக்கியத்தோடு தொடர்புடையதாக இருக்கின்றது, தாக்கம் செலுத்துகின்றது? அதாவது இப்போ நீங்கள் சொன்னது போல் அந்த உணவு பழக்கங்களும் இதற்கு முக்கிய பங்களிக்கின்றது என்று சொன்னால், உணவு பழக்கங்களிலே பொதுவாக பெண்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்களது உடல் நிறையை கூட்டக்கூடியதான உணவுகள், துரித உணவுகள் என்று சொன்னீங்கள். அதுபோன்று அவற்றிலே மாச்சத்து, பட்டர், கொழுப்பு, சீனி என்பன நிறைந்த உணவுகளாக இருக்கின்ற பொழுது அவற்றில் இருக்கின்ற கலோரிகள் கூட இருப்பதனால் பெண்கள் துரிதமாக உடல் நிறை அவர்களுக்கு கூடுகிறது. இவ்வாறு உடல் நிறை கூடுகின்ற பொழுது அவர்களது உயரத்துக்கு மீறிய உடல் நிறை சுட்டனிலே இருந்து அவர்கள் கூடிக்கொண்டு போனால், BMI என்று சொல்லுவோம், அவற்றிலிருந்து கூடிக்கொண்டு போகின்ற பொழுது அவர்களது மாதவிடாய் சக்கரம், மாதம் வருகின்ற மாதவிடாய் சக்கரம் கூட குழம்பி போகின்றது. அதாவது ஏற்கனவே ஒழுங்காக மாதவிடாய் வந்த ஒரு பெண் இப்பொழுது உடல் நிறை ஒரு சிறிய அளவு கூடினால் கூட அவரது மாதவிடாய்கள் தாமதம் அடைய தொடங்குகின்றது. எனவே அந்த மாதவிடாய் தாமதம் அடைவதோடு மட்டுமில்லாமல் சூல்முட்டை வளர்கின்ற வேகமும் குறைவடைய தொடங்கும். அதாவது 12-13 நாளிலே வளர்ந்து வெளியேறுகிற சூல்முட்டை 15-16 நாட்கள் வரையும் வளர்கின்ற போலே சற்று தாமதமாக போகின்றது. எனவே நாங்கள் இந்த துரித வாழ்க்கை முறையிலே இந்த துரித உணவுகள் மற்றது சமைக்கப்பட்ட உணவுகளிலே நாங்கள் சற்று கவனமில்லாமல் மிகுந்த இனிப்பு, சத்து என்பன கூடிய உணவுகளை உட்கொண்டு உடல் நிறையை நாங்கள் பேணாவிட்டால் இது போன்ற மாதவிடாய் குழப்பங்களும், சூல்முட்டை வளருவது வெளியேறுவது குழப்பங்களும், அதைத் தொடர்ந்து குழந்தை பாக்கியம் தாமதம் அடைவதும் நடக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த குழந்தை பாக்கியத்துக்கு நீங்கள் உங்களுடைய உணவு முறைகள், உங்களது உடல் நிறையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் ஆண்களுக்கும் இந்த நாங்கள் சுகர்கள், கொழுப்பு, கொலஸ்ட்ரால்கள், டயபிட்டிஸ் என்பன போன்றவை ஓரளவுக்கு இருப்பவர்கள் உணவு முறையிலே அக்கறை இல்லாமல் இருந்தால், இவை சற்று கூடியதாக வந்தால், டயபிட்டிஸ் என்பன கூடியதாக வந்தால் பிறகு அவர்களது விந்துற்பத்தியிலே வீழ்ச்சி அடைய தொடங்கும். இருக்கின்ற விந்துகள் சரியாக இயங்க முடியாத சூழல் காணப்படும். எனவே இருபாலரும் இந்த உணவு பழக்கத்திலும் சற்று கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக, குறிப்பாக வீடுகளை பொறுத்த மட்டிலே பெண்கள் விரைவாக தங்களுடைய வேலைகளை செய்ய வேண்டும், அனைத்தையும் கவனிக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய சுமை தன்னகத்தில் இருக்கின்ற பொழுது சரியான நேரத்திற்கு உணவை எடுப்பதற்கு பெண்களும் சரி ஆண்களும் சரி தவற விட்டு விடுகின்றார்கள். இது மிக முக்கியமான ஒரு காரணமாக கூட அமைவதாக இருக்கின்றது. அதையும் தாண்டி சிலருக்கு பரம்பரை நோய்கள், இன்னும் சொல்லப்போனால் சிலருக்கு ஏதேனும் ஒரு கடந்த காலங்களில் செய்யப்பட்ட ஒரு சத்திர சிகிச்சை அல்லது பாரிய நோய்க்கான உட்கொள்ளப்பட்ட மருந்து வகைகள், இவை எவ்வாறு தாக்கம் செலுத்துகின்றது இந்த குழந்தை பேர் என்பது தள்ளி போவதற்கு அல்லது தாமதம் அடைவதற்கு? அதாவது ஏற்கனவே செய்யப்பட்ட சிகிச்சைகள், மருந்துகள், சத்திர சிகிச்சைகளும் குழந்தை பாக்கியத்துக்கு, தற்போதைய குழந்தை பாக்கியத்துக்கும் தொடர்பு என்றால், முதலில் ஆண்களை பார்த்தோம் என்றால் ஆண்களிலே சிலருக்கு சிறு வயதிலே அவர்களது ஹேர்னியா போன்றவை, அடிவயிற்றிலே குடல் இறக்கம் என்று சொல்வார்கள், ஹேர்னியா போன்ற ஆப்ரேஷன்கள் செய்யப்படுகின்ற போது ஒரு சிலருக்கு சில நரம்புகள் அதுடன் சேர்ந்து தற்செயலாக பாதிக்கப்பட்டிருந்தால் அவற்றால் விதைகளில் இருந்து விந்துற்பத்திகளுக்கு சில வேளைகளிலே வீழ்ச்சியை தரலாம். அதே போன்று சில வேளைகளிலே ஆண்களிலே அவர்கள் சிறு வயதிலே விதைகள் சரியாக வயிற்றிலிருந்து கீழே இறங்காமல், விதை இறக்கம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு சில வேளைகளிலே சத்திர சிகிச்சைகள் தாமதமாக செய்யப்பட்டிருந்தால், விதைகளிலே ஏதாவது பாதிப்புகள் அந்த சத்திர சிகிச்சைகள் தொடர்பாக இருந்திருந்தாலும் இப்பொழுது அவர்களது விந்து எண்ணிக்கையிலே பாரிய வீழ்ச்சியை காணக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த அடிவயிற்றிலே செய்யப்படுகின்ற சில வகையான சத்திர சிகிச்சைகள், அவற்றிலே வந்த சில பின்விளைவுகள் ஓரளவுக்கு தொடர்பு இருக்கலாம். நாங்கள் அவற்றை என்னென்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதை தவிர பெண்களை பார்த்தோம் என்றால் பெண்களுக்கும் அதே போன்று அவர்களது அடிவயிற்றிலே சில வேளைகளிலே செய்யப்பட்ட ஆபரேஷன்கள், அவற்றிலே இருந்து கிருமி தொற்று ஏற்பட்டு கர்ப்பப்பை, சூலகங்கள், பலோப்பியன் டியூப்கள் என்பன இன்ஃபெக்ஷன், கிருமி தொற்றினால் மிகுதியாக பாதிக்கப்பட்டிருந்தால் அவற்றுக்கு சரியான மருந்துகளை முற்றாக எடுக்க முடியாமல் போனவர்களுக்கும் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படும்.
இப்போ டாக்டர், நாங்கள் இந்த குழந்தை பேறு தாமதம் அடைவதற்கான இருப்பாளருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்குமாக பொதுவான பல காரணங்களை பார்த்திருந்தோம். இதனையும் தாண்டி ஒரு திருமணமான தம்பதியினருக்கு குழந்தை பேறு கிட்டவில்லை எனில் உடனே பெண்ணை நோக்கி தான் அனைத்து பார்வையும் திரும்புகின்றது. தங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை இருக்கின்றது, உங்களை தான் பரிசோதனை செய்ய வேண்டும் என்றெல்லாம். ஆனால் இன்று அந்த நிலை மாறி ஆண்களுக்கும் சில சந்தர்ப்பங்களில் பிரச்சனைகள் இருக்கலாம், அதற்கான பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வெளிப்படையான கருத்து பரவலாகவும் இருக்கின்றது. ஆகவே ஆண் பெண் இருவருக்கும் இவ்வாறான இந்த குழந்தை பேறு என்பது தாமதமடைகின்ற பொழுது எவ்வகையான பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும், என்னென்ன பரிசோதனைகளை ஆரம்பம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை படிப்படியாக பார்க்கலாம் டாக்டர். பொதுவாக நாங்கள் நீங்கள் சொன்னது போல் இப்போ பெண்தான் காரணம் என்ற ஒரு நிலையிலிருந்து நாங்கள் அதை விலக்கி பொதுவாக இது சம்பந்தமான பிரச்சனைகளிலே அவர்கள் வைத்தியரை சந்திக்கின்ற பொழுது கூட நாங்கள் ஆண் பெண் இருவரும் கணவன் மனைவி இருவருமாக சேர்ந்து வருமாறு தான் நாங்கள் அவற்றை ஆலோசனை வழங்கி அவர்கள் இருவரையும் ஒரே நேரத்திலே பார்ப்போம். இதிலே இருவருக்கும் உரிய விவரங்களை நாங்கள் கேட்டறிந்து அவர்கள் இதிலே இருக்கின்ற மருத்துவ பிரச்சனைகள், பொதுவாக ஆண்களிலே டயபிட்டிஸ் இருக்கிறதா, தைராய்டு இருக்கிறதா, அல்லது ப்ரெஷர் இருக்கிறதா, அவற்றுக்கு உட்கொள்கிற மருந்துகள் என்ன என்பதை பார்ப்பது போல் பெண்களிலே ஏற்கனவே அவர்கள் நீரிழிவு நோய்கள், வலிப்பு நோய்கள், ப்ரெஷர் அல்லது தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு மருந்துகள் எடுக்கிறார்களா அல்லது அவற்றை சரியான அளவில் கட்டுப்படுத்துகிறார்களா என்று ரெண்டு பேரையும் ஒரே நேரத்திலே நாங்கள் ஆலோசனை வழங்கி பின்னர் நாங்கள் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தொடர்பான பரிசோதனைகளிலே என்ன காரணம் என்று அறிவதற்காக ஆரம்பிக்கின்றோம். அவ்வாறு ஆரம்பிக்கின்ற பொழுது ஆண்களுக்கு முதலிலே நாங்கள் விந்து பரிசோதனைகளை செய்ய சொல்வது வழக்கம். இதிலே நாங்கள் விந்துகளின் எண்ணிக்கை, அவற்றின் அசைவு, அவற்றின் கட்டமைப்பு என்ற மூன்றையும் ஆராய்வதற்கான ஒரு பெறுபேறுகளை நாங்கள் கேட்பது வழக்கம். அது ஆண்களுக்கு முதல் கொடுக்கின்ற பரிசோதனை. அதேபோல் பெண்களை பொறுத்தவரையிலே நாங்கள் அவர்களது வயிற்றிலே ஸ்கேன்களை செய்து பார்க்கின்ற பொழுது கர்ப்பப்பையிலே கட்டிகள் இருப்பது அல்லது சில வேளைகளில் வீக்கம் இருக்கலாம், சில வேளைகளிலே சூலகங்களிலே கட்டிகள் இருக்கலாம், சாக்லேட் சிஸ்டுகள் இருக்கலாம், அவை ஒன்றோடொன்று ஒட்டுப்பட்டிருக்கலாம், இதைவிட பலோப்பியன் குழாய்கள் வீங்கி நீர் தேங்கி இருக்கலாம். இவற்றை கண்டறிவதற்கான ஒரு சிறந்த ஸ்கேன் ஒன்றை செய்து பார்ப்போம். அதைத் தொடர்ந்து அது தொடர்பான சில பரிசோதனைகள், பொதுவாக சூலகத்திலே ஒரு கட்டி மாதிரி இருந்தால் அவை எவ்வகையான கட்டி என்பதை அறிவதற்கான ஒரு இரத்த பரிசோதனையை செய்வது வழக்கம். இதை தவிர அவர்களது மாதவிடாய்கள் ஒழுங்கு இல்லதா ஒழுங்கு இல்லாததா என்பதை அறிந்து ஒழுங்குகள் குறைவாக இருக்கின்ற பொழுது ஹோமோன் பரிசோதனைகளை நாங்கள் செய்து இந்த ஹோமோன் குறைபாடுகள் இருக்கிறதா என்பதையும் பார்க்கின்றோம். இதை தவிர நாங்கள் சூலகத்திலே இருக்கின்ற சூழ்முட்டைகளின் சேமிப்பு எவ்வாறு இருக்கிறது, பொதுவாக வயது குறைந்த பெண்ணாக இருந்தாலும் சிலருக்கு சூழ்முட்டைகளின் சேமிப்பு குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் நாங்கள் வயதை குறைவாக தானே என்று ஒரு எடுமானமாக இருந்துவிட்டு நாங்கள் தாமதிக்க முடியாது. எனவே இப்பொழுது இருக்கிற இரத்த பரிசோதனைகள் AMH என்று சொல்லப்படுகின்ற சில இரத்த பரிசோதனைகளிலே சூழ்முட்டைகள் இந்த அளவு அவர்களுக்கு இருக்கிறது உடம்பிலே என்று சேமிப்பு எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். அதற்கேற்ற மாதிரி நாங்கள் சிகிச்சைகளை திட்டமிடலாம். இதை தவிர பெண்களிலே அந்த சூழ்முட்டைகள் கர்ப்பப்பைக்குள்ளே பயணித்து வருகின்ற பாதை, அதை சொல்கிறது பலோப்பியன் குழாய்கள், ரெண்டு பக்கம் இருக்கிற டியூப்புகளிலே அடைப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதை பல வழிகளிலே பார்க்கலாம். அதாவது நாங்கள் கீழாலே ஒரு திரவத்தை அனுப்பி ஸ்கேனிலே செய்து அந்த திரவம் பலோப்பியன் குழாய் வழியாக பயணித்திருக்கிறதா என்று பார்க்கலாம். அல்லது ஒரு திரவத்தை அனுப்பி எக்ஸ்ரே எடுத்து கர்ப்பப்பை பலோப்பியன் குழாய் கூட அது அந்த நேரத்திலே போனதான்றது அந்த எக்ஸ்ரே படத்திலே பார்க்கலாம். இல்லாவிட்டால் நாங்கள் வயிற்றுக்குள்ளே ஒரு கேமராவை அனுப்பி லெப்ரஸ்கோப்பி என்ற ஒரு முறை மூலம் கீழாலே ஒரு மை பதார்த்தத்தை அனுப்பி அவை டியூப் வழியாக பலோப்பியன் டியூப் குழாய் வழியாக உள்ளே வந்ததா என்று பார்க்கலாம். எனவே ஏதோ ஒரு முறையிலே அவர்களது குழாய்களை பரிசோதித்து அடைப்பு இருக்கிறதா என்று பார்ப்போம். இவைதான் ஆரம்ப பரிசோதனைகள். ஆண்களிலே விந்துகள், பெண்களிலே ஸ்கேன், ஹோமோன் இரத்த பரிசோதனை, மற்றது பலோப்பியன் குழாய் அடைப்புகளை பார்ப்போம். இது போன்ற பரிசோதனைகளிலே வருகின்ற தீர்வுகளை வைத்து நாங்கள் மேலதிக பரிசோதனைகள் தேவையா
அல்லது என்ன வகையான சிகிச்சைகள் இவர்களுக்கு திட்டமிட வேண்டும் என்று முடிவெடுப்பது வழக்கம். குறிப்பாக இரத்த பரிசோதனை, ஸ்கேன் பரிசோதனை, அதுபோன்று ஹோமோன் பரிசோதனை, இவ்வாறான இன்னும் பல புதிய வகையிலான மருத்துவத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய வகை கண்டுபிடிப்புகளும் கூட அந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளலாம். அரச மற்றும் தனியார் வைத்தியசாலைகளிலே இவ்வாறான இந்த ஸ்கேன்களை செய்து கொள்ளலாம், பரிசோதனை செய்து கொள்ளலாம். இவ்வாறு பரிசோதனை செய்யப்பட்ட தம்பதிகள் அவர்கள் அந்த பரிசோதனைக்கு எவ்வாறு ஆயத்தமாக வேண்டும், அல்லது ஆயத்தமான பின்பதாக அவருடைய பரிசோதனை பின்பு ஏதேனும் ஒரு விடயத்தினை கண்டுபிடித்தன் பின்பதாக அவருடைய அந்த குழந்தை பேர்களுக்கான அந்த பரிசோதனை காலம் என்பது எவ்வளவு ஒட்டியதாக இருக்கிறது டாக்டர்? அது பரிசோதனைக்கு எவ்வாறு தயார்படுத்த வேண்டும் என்று பார்த்தால், விந்து பரிசோதனைக்கு பொதுவாக ஆண்களை நாங்கள் குறைந்தது 3-4 நாட்கள் விந்துகளை வெளியேற்றாமல் இருந்து அந்த விந்துகளை ஒரு ஆய்வுக்கூடத்திலே ஒரு 30 நிமிடத்துக்குள் அவர்கள் அதை கொடுக்கும்படியாக சொல்வது வழக்கம். இது அவர்களது விந்து பரிசோதனைக்கு இருக்கின்ற ஒரு ஆயத்த முறை. அதேபோல் ஸ்கேன் பரிசோதனைகளுக்கு நாங்கள் பெண்களுக்கு மாதவிடாய் ஒன்று வந்து முடிவடைந்த பின்னர் வருகின்ற அந்த முதல் வார பகுதியே சிறந்தது என்று கூறி அந்த பகுதியிலே தான் நாங்கள் அவர்களை ஸ்கேன்களுக்கும் மற்றது பலோப்பியன் குழாயில் இருக்கிற அடைப்புகளையும் பார்ப்பது வழக்கம். இது போன்ற இதுகளை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்பது வழக்கம். இதை பின்னர் நாங்கள் இந்த தயார்படுத்தலுக்கு பின்னர் அந்த பெறுபேறுகள் வந்த பின்னர் நாங்கள் இவற்றை வகைப்படுத்துவோம். வகைப்படுத்துகின்ற பொழுது பொதுவாக ஆண்களிலே விந்துகள் மிகவும் குறைவாக இருக்கின்றதா அல்லது ஓரளவு குறைவாக இருக்கிறதா என்று பார்ப்போம். ஓரளவு குறைவாக இருப்பவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு சில வேளைகளிலே அவர்களது வாழ்க்கை முறைகள், அவர்களது மருத்துவ பிரச்சனைகளை சரி செய்து சில விட்டமின் முறைகளை நாங்கள் சிறிது 3 மாத காலமாவது கொடுத்து விந்துகளை ஓரளவுக்கு கூட்டுவதற்கு முயற்சி அளிப்போம். மிகவும் குறைவான விந்துகளை இருப்பவர்கள் அவ்வாறு கூடி வருவதற்கு சாத்தியம் இல்லாமல் இருப்பதனால் நாங்கள் அவர்களை அடுத்த சிகிச்சைகளாக இருக்கிற விந்துகளை நாங்கள் எடுத்து அவற்றை ஆய்வுக்கூடத்திலே கருக்கட்டுகின்ற ஒரு தொழில்நுட்பத்துக்கு போக வேண்டும் என்பது குறித்த ஆலோசனைகளை வழங்குவோம். அதேபோன்று பெண்களுக்கும் நாங்கள் பரிசோதனைகளை வைத்து இவற்றிலே பெரிய அளவு சிக்கல் இல்லை, சூழ்முட்டைகள் எல்லாம் போதிய அளவு இருக்கிறது, பலோப்பியன் குழாய்களிலே அடைப்புகள் இல்லை, கர்ப்பப்பையிலே கட்டிகள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் முதல் ஒரு காலம் 6 மாதமோ அது குறுகிய காலத்துக்கு இயற்கை முறையிலேயே அவர்களுக்கு கருத்தாங்குவதற்குரிய ஆலோசனைகளும் அவற்றுக்கு உதவி அளிக்கக்கூடிய சில மாத்திரைகளையும் வழங்குவது வழக்கம். ஆனால் பெறுபேறுகளிலே மிகவும் சிக்கல்கள் இருக்கிறது, சற்று நாங்கள் சிகிச்சைகளை தாமதிக்கக்கூடாது என்ற ஒரு நிலையிலே அவரது பெறுபேறுகள் இருந்தால் நாங்கள் அவற்றை தாமதிக்காமல் செயற்கை முறை சிகிச்சைகள், கருக்கட்டுதல் போன்றவற்றுக்காக நாங்கள் அவற்றை தயார்படுத்துவது வழக்கம். எனவே அவரவரது பெறுபேறுகளை வைத்து நாங்கள் எவ்வளவு காலம் சாதாரண சிகிச்சைகள் அல்லது இயற்கை முறையிலே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம், அல்லது எவ்வளவு காலம் நாங்கள் இந்த தாமதிக்காமல் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்பதை நாங்கள் இருபாலருக்கும் தீர்மானிப்பது வழக்கம். ஒளிவாக இருவருக்குமான பொதுவான காரணங்கள் என்ன என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம். அதே போன்று எவ்வகையான பரிசோதனைகளை இருவருக்கும் செய்ய வேண்டும் என்பதையும் பார்த்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த நவீன முறையிலான பரிசோதனை முறைகளிலும் கூட பலருக்கு அது தொடர்பான ஒரு சந்தேகங்கள் கூட இருக்கக்கூடும். அடடா இப்படியெல்லாம் செய்ய வேண்டுமா என்ற ஒரு விடயம். அதனை தாண்டி அவர்களுக்கான அந்த பிரச்சனை என்ன என்பதை இனம் கண்டதன் பின்பதாக அதற்கான தீர்வுகளாக பல இயற்கை முறையிலான சிகிச்சை முறையும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நவீனத்துவம் கலந்ததான சிகிச்சை முறையும் இருக்கின்றது. அந்த சிகிச்சை முறை தொடர்பான பல்வேறு மனக்குழப்பங்களும் இவர் மத்தியில் இருக்கத்தான் செய்கின்றது. அந்த சிகிச்சை முறைகள் என்னென்ன என்பதனை நாங்கள் சுருக்கமாக பார்க்கலாம் டாக்டர். அதாவது சிகிச்சை முறைகள் என்கின்ற பொழுது நாங்கள் பொதுவாக ஆரம்பத்திலே அவர்கள் இயற்கை முறையிலே அல்லது சாதாரண எளிய முறையிலே சிகிச்சைகளை வழங்கி சூழ்முட்டைகளை வளரச் செய்வதற்கோ அல்லது சூழ்முட்டைகள் வெளியேறுவதற்கோ உரிய ஊசிகளை வழங்கி அவர்கள் சரியான நாள் கணக்கில் சரியான நாட்களில் அவர்கள் குடும்ப உறவில் ஈடுபட்டு இயற்கை முறையில் குழந்தை தங்குவதற்கான ஆலோசனைகளை வழங்குவதிலேயே பெரும்பாலானவர்கள் வெற்றி கண்டு விடுவார்கள். இவற்றிலே தாமதிப்பவர்களை நாங்கள் அடுத்த கட்டமாக செயற்கை முறைகளிலே எளிய முறையான IUI என்று சொல்லி, அதாவது அவர்களது
விந்துகளை செறிவாக்கி உள்செலுத்துகின்ற அந்த முறையிலே நாங்கள் 3-4 தடவைகள் முயற்சித்து பார்க்கலாம். அதாவது அவர்களது சூழ்முட்டைகளை, பெண்களின் சூழ்முட்டைகளையும் வளர வைத்து அவை வெளியேறுகின்ற அந்த நாட்கள் நேரங்களை கணக்கு பார்த்து விந்துகளை நாங்கள் அனுப்பிவிடுவது வழக்கம். அதிலே ஒரு பகுதியினர் வெற்றி கொண்டு விடுவார்கள். அதிலேயும் எல்லாவற்றிலும் தோல்வி காண்பவர்கள் கடைசியாக நாங்கள் வயது எல்லைகளும் கூடிக்கொண்டு போகிறது, இனி ஒரு இறுதி கட்டமாக நாங்கள் ஒரு சிகிச்சைகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டம் வருகின்ற பொழுது நாங்கள் ஐவிஎஃப் செயற்கை முறை கருக்கட்டல் என்ற சிகிச்சை முறையை நாங்கள் ஆரம்பிப்பது வழக்கம். இதன் பொழுது நாங்கள் இவற்றை முதலிலே அவர்களை தயார்படுத்தி அவர்களது மாதவிடாய்களை ஒழுங்குபடுத்தி பின்னர் அவரது மாதவிடாய் வந்ததிலிருந்து நாங்கள் சூழ்முட்டைகள் வளருவதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்வோம். செய்து பிறகு அவற்றை நாங்கள் வெளியில் எடுத்து விந்துகளையும் நாங்கள் வேண்டி அவற்றிலே ஆரோக்கியமான விந்துகளை நாங்கள் தெரிவு செய்து அவற்றிலிருந்து நாங்கள் கருவை உருவாக்கி 5 நாட்கள் கருவை ஆய்வுக்கூடத்திலே வளர்த்து அந்த கருக்களிலேயும் சிறந்த கருக்களை நாங்கள் தெரிவு செய்து அவற்றில் கர்ப்பப்பை, பெண்ணின் கர்ப்பப்பையிலே வைப்பது வழக்கம். இந்த முறையான கருக்கட்டல் முறை வந்திருப்பதன் பொழுது கூடுதலானவர்கள் இந்த இயற்கை முறைகளிலேயோ அல்லது ஆரம்ப கட்ட சிகிச்சைகளிலேயோ வெற்றி கொள்ள முடியாத தம்பதிகள் இந்த இவ்வாறான முறையிலே இறுதியிலே வெற்றி அடைவதை சாத்தியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது ஒரு சிலருக்கு முதல் முறையிலே சற்று இவை சரிவராமலோ அல்லது தாமதித்தோ அல்லது பெறுபேறுகள் வெற்றி அளிக்காவிட்டால் நாங்கள் ஏற்கனவே எடுத்த சூழ்முட்டைகள் விந்துகளிலே உருவாக்கப்பட்ட கருக்களை ஆய்வுக்கூடத்தில் சேமித்து வைத்திருப்பதனால் அதிலிருந்து அடுத்த முறை நாங்கள் கருக்களை ஆய்வுக்கூடத்திலிருந்து வைக்கக்கூடியதாக இருப்பதனால் அடுத்த முறைகளிலே இதை சரி செய்யக்கூடிய நிலைமை இருக்கின்றது. இதுதான் இந்த சிகிச்சைக்கான ஒரு விளக்கம். ஆம் ரசிகர்களே, குழந்தையின்மை என்பது மிகப்பெரியதொரு பிரச்சனை இல்லை. அதற்கான பொதுவான பிரச்சனைகள் என்ன, அதற்கான பரிசோதனை முறைகள் என்ன, அதற்கான தீர்வுகளாக வரக்கூடிய சிகிச்சை முறைகள் என்னென்ன என்பதையும் இன்றைய தினம் நாங்கள் தெளிவாக கேட்டதும். ஆகவே எந்தவித தயக்கமும் எங்களுக்கு தேவையில்லை, எந்தவித அச்சமும் தேவையில்லை. நிச்சயமாக திருமணமான தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் தாமதப்படுகின்றது என்று சொன்னால் அதுக்கான தீர்வினை உடனாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நேர்காணலினூடாக நிறைய பேர் பயனடைப்பீர்கள் என்று நம்புகின்றோம். அந்த வகையில் இந்த தினம் எங்களோடு இணைந்திருந்தால் கொழும்பு பொம்மலப்பட்டிய நியூலங்கா மகப்பேற்று மருத்துவமனையின் பெண் நோயியல் மகப்பேற்று மருத்துவ நிபுணர் டாக்டர் சுஜாகரன் அவர்கள் எங்களோடு இணைந்தார். அவர்களுக்கு எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பாகவும் தயாரிப்பாளர் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி டாக்டர்.